அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தோம். அது என்ன நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை நான் உங்களுடைய சிந்தனைக்காக சிந்திக்க சொல்லி மட்டுமே நான் போடுறேங்க. உங்களை சிந்திக்க சொல்கிறேன், அவ்வளோதான். ஆப்ஷன் பைங்கிறது மார்க்கெட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோ இதை பேஸ் பண்ணியோ இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அதனுடைய மீனிங்கு. முழுக்க நான் சிந்திக்க சொல்கிறேன். ஏன் எல்லாத்த விட கொஞ்சம் வித்தியாசமா இவர் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சிந்திச்சிங்கன்னாவே உங்களுக்கு நிறைய விடைகள் கிடைக்குங்க. நீங்க அழகா எடுத்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா பாருங்க மார்க்கெட்டை, ரொம்ப பெருசெல்லாம் பார்க்காதீங்க, ஓகேங்களா? அது இதுன்னு பூதாகாரமா சொல்லி வச்சிருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. சிம்பிளா பாருங்க. நான் பேசிக்ஸ் எல்லாம் எடுக்கிறது கிடையாது, பேசிக்ஸ்குள்ள நான் போறதே கிடையாதுங்க. இந்த மணி அடுத்த மணி அவுட் ஆகுது மணி என்ன, டைம் வேல்யூ என்ன, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. மேக்ஸ், வேல்யூஸ், என்ட்ரி, எக்ஸிட்ஸ், ஸ்டாப் லாஸ் என்ன எப்படி வச்சு பண்ணுமோ, என்ன அது என்ன காரணத்துக்காக நடக்குது, அதுக்கான லாஜிக் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் லாஜிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம நிஃப்டி இது இன்னைக்கு எக்ஸ்பைரியும் கூட. இன்னைக்கு பியூட்டி ஆஃப் மார்க்கெட் பாருங்க, 0 to 0 கால் எப்படி மேட்ச் ஆச்சுன்னு பாத்தீங்களா? என்ட்ரியும் சேஃப் என்ட்ரி, 0 to 0 காலும் சேஃப், அப்படியே மல்டிபிள் ஆச்சு பாத்தீங்களா? இது இந்த மாதிரி டேல மட்டும் தான் நான் என்ட்ரி. ஆனா இன்னைக்கு ஆப்ஷன் பையரு பெருசா ரிட்டர்ன் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு எல்லாம். அந்த புள்ளியில் எடுத்தாதாங்க அது அதனுடைய அருமை தெரியும். எங்க ஓடி போயெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க, ஓகேங்களா? சரி, அதை விடுங்க, அது நமக்கு தேவையில்லாது. 24,600 புட்டு 32 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிப்டி அப் சைடு, மேல இருந்தா நிப்டி டவுன் சைடு அப்படின்னு சொல்லிடுவோம். பாருங்க, இங்க இருந்து மார்க்கெட் ஏன் திரும்பினாங்கன்றது உங்ககிட்ட விடையே இருக்காது. நம்ம டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்ல டைமை பத்தியும் நான் எடுப்பேங்க, டைமும் சொல்லி கொடுப்பேன். இன்ட்ராடேல அதுவும் இருக்கு. எங்க போயிட்டு என்ன ஆகுறாரு, 32 ரூபாய்க்கு மேல போனதுக்கு அப்புறம் இதை என்ன பண்ண விடலீங்க, அவர்ல கீழே சஸ்டைன் பண்ணவே விடல அவங்கள. அப்ப என்ன சொல்றாங்க, மார்க்கெட்டை இறக்க போறோன்றதான் சொல்றாங்க. சரி, இங்க இருந்து போனவர் ஏன் இந்த இடத்துல இருந்து திரும்பினாரு, இந்த இடத்துல இருந்து ஏன் திருப்பினாங்க மார்க்கெட், இதுக்கான விடைகள்லாம் கண்டுபிடிங்க. ஒரு ஸ்ட்ரைக் ஒரு இடத்துல போனா திரும்பியே ஆகணும். திரும்பணும் மீன்ஸ் இங்க இருந்து போறது எய்தர் இங்க இருந்து கீழே ஆர் எய்தர் அங்க இருந்து அப். அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கும், அங்கங்க இருக்கும் வேல்யூஸ். அதை எப்படி மேட்ச் பண்ணும், அதுல ஃபால்ஸ் ட்ராப் எப்படி நம்மளை வைப்பாங்க, நம்மளை ஏமாத்துறதுக்கு, அதை எந்த டைமிங்ல வைப்பாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நீங்க பிராக்டிஸ் பண்ணி கண்டுபிடிங்க. எங்கிட்ட கிளாஸ் போறோம்னு அவசியம் இல்லை, உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். யாருடைய இது தயவும் உங்களுக்கு தேவையே கிடையாது. நான் இந்த யூடியூப்ல போடுறது உங்களோட சிந்திக்க சொல்கிறேன். யாரை நம்பி ஒருத்தர் கால்ஸ் கொடுக்குறாங்க, இவங்க இது சொல்றாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. உங்க பணம் நீங்க பாதுகாத்துக்கணும், அவ்வளவுதான், ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்தா என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, எனக்கு மெசேஜ் பண்ணி நீங்க தாராளமா கேட்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.